நம்ம இன்றைக்கி முருங்கைக்காய் வச்சு வறுவல் பண்ணலாம். இப்போ இனிமேல் சீசனில் வந்து நிறைய முருங்கைக்காய் வர ஆரம்பிச்சிரும். நம்ம சாம்பார் அது மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக வறுவல் தொக்கு கூட வந்து பண்ணி ட்ரை பண்ணலாம். நான் வந்து முருங்கைக்காயை கழுவிட்டு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். கூடவே சின்ன வெங்காயம், இது இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது தவிர வந்து அரைக்கிறதுக்கு மசாலாவுக்கு நான் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் போல் வெட்டியிருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக தேங்காய், 1 ஸ்பூன் போல் சீரகம். நீங்கள் வந்துட்டு சின்ன வெங்காயம் எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது 3 வந்து ரெடி பண்ணி முருங்கைக்காயை வேக வச்சுட்டு கூட மற்ற வெங்காயம்லாம் வெட்டிக்கலாம். இது கூடவே பட்டை மிளகாய் எடுத்துக்கலாம். இல்லை உங்ககிட்ட வந்து பிளெயினாக இருக்கிற மிளகாத்தூள் இருக்குன்னா அரைக்கிறதுக்கு மிளகா வேண்டாம், தனியாக வந்து தூளே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது 3ஐயும் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். மசாலா அரைச்சதுக்கப்புறமா நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் போல் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த 1 டம்ளர் தண்ணி உங்கள் முருங்கைக்காய்க்கு மூழ்கி வேகிற அளவுக்கு சரியாக இருந்ததுன்னா போதும். நம்ம அப்படியே பரட்டி தான் எடுக்க போகிறோம், தண்ணியை வடிகட்ட போகிறதில்ல. அதனால் தண்ணி அளவாக பார்த்து ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அதில் நம்ம கழுவி வச்சுருக்கிற முருங்கைக்காயெல்லாம் போட்டுடலாம். இது ஒரு 10-15 நிமிஷம் வேகட்டும். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் போட்டுடணும். நான் இப்போது மிளகாத்தூள் இல்லாமல் தனியாக அரைச்சிருக்கேன் இல்லையா, ஸோ அதனால் மசாலாலாம் போட்டுட்டு கூடவே மிளகாத்தூள் உப்பு போட்டு ஒரு மூடி போட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். மசாலா கூடவே ஒரு அரை ஸ்பூன் போல் நான் மிளகாத்தூள் போட்டுருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, நான் கொஞ்சமாக கல் உப்பு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்கே வேக வச்சிடலாம். முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு அப்பப்போ திறந்து லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க, அடிப்பிடிக்காமல். இப்போது இது எல்லாம் நல்லா வெந்துருச்சு. முருங்கைக்காய்லாம் கூடவே சேர்ந்து மசாலாவும் நல்லா வந்து வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்துட்டு ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வேறொரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வறுவல் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு இறக்கிட்டு நான் எப்படி தாளிக்கிறதுன்னு காட்டுறேன். இப்போது வேறொரு பாத்திரத்தில் ஒரு 1.5 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டு நான் அதில் வந்து கொஞ்சமாக கடுகு தாளிச்சிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். கூடவே வந்து சோம்பு தாளிச்சிக்கலாம். சோம்பு தான் இந்த வறுவலுக்கு நல்லா வாசனை கொடுக்கும். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சின்ன வெங்காயம், நம்ம அதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு கொஞ்சமாக செவந்துருச்சு. ஸோ இப்போது நான் வந்து எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்க்குறேன். நான் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா பொன்னிறம் ஆகிற மாதிரி வறுத்துக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நான் நல்லா வதக்க போகிறேன். இப்போது இது மாதிரி கைவிடாமல் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ அது வந்து பொன்னிறமாகும். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருந்தீங்கன்னா இது நல்லா வந்து பிளெண்ட் ஆகி நல்லா பொரிஞ்சு வரும். ஸோ அது மாதிரி வறுத்துக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்காயை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வந்து கலந்து விட்டோம்னா நம்மளோட வறுவல் வந்து ரெடி ஆகிடும். இது நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட இல்லைனா சும்மா ரசம் மட்டும் வச்சுட்டு இது கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்களோட அப்டேட்ஸ் உடனடியாக வரும்.